ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா, மினிஸ்டரை பற்றி அந்த நியூஸை நான் வெளியில் கொண்டு வருவேன், கண்டிப்பாக என்னோட சாம்ராஜ்யத்தை நான் உயர்த்துவேன், இந்த இந்திராணி எதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்களாக்கா, நான் சொன்னல இதுக்காக தான் நான் பயந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு உடனே கபிலனும் பெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கக்கா, இதெல்லாம் உங்களுக்கே ஆபத்து ஏற்படும்க்கா, இப்போ பார்த்தீங்களா உங்களையே அந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இந்திராணி அவங்களோட அப்பா கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே அப்போ ரொம்பவே ஒரு மாதிரி ரித்திகாலாம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அயலியும் சிவாவும் ரொம்பவே பெருமையாக நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, இதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்திராணி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் நம்ம கபிலனுக்கும் ரித்திகாவுக்கும் தான் ஆபத்து. ஏன்னா நம்ம இந்திராணி எந்த முடிவு எடுத்தாலுமே அவங்களுக்கு தான் ஆபத்து. இப்போ நம்ம ரித்திகா பார்த்தீங்கன்னா மோனிகா கிட்ட அந்த பென் டிரைவை எப்படியாவது எடுத்துகிட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் கபிலனும் வர்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா வர்மாவும் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லை நீ எடுத்துகிட்டு தரலன்னா நான் உங்கள் அக்காவையும் உங்கள் குடும்பத்தை ஒரு ஆளையாக நான் தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதுனால கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் சொல்லிடுவாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே நம்ம இந்திராணியை இந்த பென்ட்ரைவ் விஷயத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்திராணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாளைக்கே நான் கமிஷனர் கிட்ட சொல்லி நான் போலீஸ் ஏற்பாடு பண்ணுறேன், நம்ம வீட்டுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்ட்டு, ஆமாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியும் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரித்திகாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக நான் இந்த நியூஸை நான் வெளியில் விடுறது தான், நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே யார் பேச்சும் கேட்க மாட்டேன், யாருமே எனக்கு எந்த சஜஷனும் சொல்லாதீங்க சொல்லிட்டு இந்திராணி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் ஒரே போலீஸாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அங்கே போலீஸும் நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ஷன் கேட்டிங்களா, நான் அந்த டீம் தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ வீட்டில் இருக்க எல்லாரையும் நம்ம இந்திராணி அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அயலி சிவாவுமே வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குமே அந்த இடத்துல ஒன்றுமே புரியலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அயலி போலீஸாக இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. அதனால இந்த ஆஃபீஸர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியுமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க யார் வெளியில் போனாலும் திருப்பி அவங்க மட்டும் உள்ளே வராங்களான்றதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரையும் நோட் பண்ணும்போது கடைசியில் அயலியும் சிவாவையும் பார்த்துறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அயலி கிட்ட போயிட்டு சல்யூட் போடும்போது எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னத்துக்கு இப்படிலாம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப நேரம் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் போயிட்டு சொல்கிறாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அயலிக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம அயலியும் சிவாவுமே ரொம்பவே பதறி போகிறாங்க. அப்போ அயலி ஒரு விஷயத்த அந்த இடத்துல பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கண்ணை காட்டும் போது அந்த போலீஸ் ஆஃபர் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அயலி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்காங்க, அதனால நம்ம இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின பேச்சையை அப்படியே மாற்றி போட்டு பேசுகிறாங்க. இவங்க இல்லை, நான் தேடி வந்தவங்க, இவங்க வேற ஒருத்தவங்க, உங்கள் பேர் என்ன கேட்கும்போது என்னோடய பேர் அயலி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆஃபீஸர், நான் தேடி வந்தவங்க இவங்க கிடையாது, நான் பார்த்தவங்க வேற ஒருத்தவங்க எங்க கூட இருந்தவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லும் போது நம்ம ரித்திகா அந்த இடத்துல நம்ம அயலியை பார்த்து சிரிக்கிறாங்க. இவ படிப்புக்கும் இவளுக்குமே ரொம்பவே தூரம், இவ ஒரு காட்டில் போய் படித்தவ, இவெல்லாம் எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசும்போது நம்ம இந்திராணி ரொம்பவே கோவப்பட்டு, இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா, இப்போ எதுக்கு இந்த விளக்கெல்லாம் நீ கொடுக்குற, உன் வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ரித்திகாவுக்கு ரொம்பவே நோஸ் கட் ஆகிடுது. அந்த இடத்துல ரொம்பவே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்திராணியை நம்ம பழி வாங்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தில் அவங்க துடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனும் ஒரு பக்கம் இப்படி தான் இருக்காங்க. எல்லாரும் நோக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம
இந்திராணி மேலே தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம இந்திராணியை நம்ம அயலி தான் காப்பாற்ற போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அயலியை பற்றி நம்ம இந்திராணி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சக்தி வந்து என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது, அது இன்ன வரைக்கும் என் கூட தான் இருக்குன்றத நான் நம்புகிறேன், இதுக்கு மேலே யாருமே எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லும் போது நம்ம அயலியும் சிவாவும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க பார்த்தியா, நீ வந்து அவங்கள காப்பாற்றுவியா, கண்டிப்பாக நீ அதை செய்வோன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ வந்து அக்கா கூடயே எப்போவுமே இரு, அக்காவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரித்திகா என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம மோனிகா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக போலீஸ் சுற்றி இருக்காங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, தெரியல என்ன பண்ண போகிறேன், எப்படி அந்த பென்ட்ரைவை எடுக்க போகிறேன்னு தெரியல, இந்த அயலி வேறு இதுக்கு நடுவில் வந்து இருக்கா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா கிட்ட சொல்லும் போது நம்ம மோனிகா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அவள் அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிட்டு வெளியில் போகவே கூடாது, இன்னைக்கு அவள் வந்து அதை வெளியிடவே கூடாது, அவள் மட்டும் வெளியிட்டானா அவள் தான் நம்மளை விட பெரிய ஆள் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சொல்லும் போது நம்ம ரித்திகாவும் யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இவன் மட்டும் பெரிய ஆள் ஆயிட்டா இவளை பிடிக்கவே முடியாது, இவளோட சாம்ராஜ்யத்தையும் நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் அந்த இடத்துல யோசித்து பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக நீ சொன்னதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா ஒரு பிளானை போட்டு கொடுப்பாங்க. நம்ம இந்திராணிக்கு ஏதாவது ஒன்று ஆனால் தான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டா, அதனால நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா சொன்னபடியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணியை ஆஃபீஸ்க்கு கிளம்புறத பார்த்த ரித்திகா மேலே மாடியில் போய் நின்றுக்கிறாங்க. எப்படியாவது இந்த பூத்தொட்டியை தட்டி விட்டுட்டோன்னா நம்ம இந்திராணி கால்லையோ கையிலையோ எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மோனிகா ஒரு திட்டத்தை போட்டு மாடி மேலே போய் நிற்கிறாங்க. நம்ம இந்திராணி வரும்போது பார்த்துட்டு கரெக்டாக அந்த பூத்தொட்டியை தள்ளுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம அயலி மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். நம்ம இந்திராணியை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளும் போது காலில் வந்து சின்ன துண்டு வந்து பட்டுறதுனால நம்ம இந்திராணிக்கு லைட்டாக அடிபட்டுருது. உடனே அயலியும் வந்து யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் போது நம்ம ரித்திகாவை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சியாக ஆகுறாங்க, என்ன இவ இந்த அளவுக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா கிட்ட வந்து பேசுறதுக்கு வராங்க. அப்போ ரித்திகா நம்ம மோனிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதை வாங்கி பிடுங்கி நம்ம மோனிகா கிட்ட நம்ம அயலி வந்து பேசுகிறாங்க. என்ன ரித்திகாவை வச்சு நீ என்ன வேணா பண்ணிடலான்னு பார்க்குறியா இந்திராணி அண்ணியை, என்னை தாண்டி தான் நீ இந்திராணி அண்ணியை தொடணும், உன்னால் முடிஞ்சா பார்த்துக்க, நீ என்ன பண்ணுறியா அதை பண்ணு, நானும் பார்க்குறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா கிட்ட அயலி வந்து சவால் விட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னு அந்த மினிஸ்டர் பற்றியான தகவலை நம்ம இந்திராணி கிட்ட தான் அந்த பென்ட்ரைவ் இருக்கு, கண்டிப்பாக அவங்க வெளியிட்டால் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா அயலியும் சிவாவும் எப்படியாவது இந்த கபிலனையும் அந்த வர்மாவையும் பிடிக்கிறதுக்காக தான் அவங்க ரொம்ப நாளாக காத்துட்ருக்காங்க. இப்போ மட்டும் இந்திராணி இந்த விஷயத்தை வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்திராணியும் நம்ம அயலி சிவாவுக்கு கொடுத்த அந்த டைமும் முடிய போகுது. ஆனால் இப்படி மட்டும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.